ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு மாம் 60. இப்போ இதெல்லாம் நீங்கள் பார்த்துட்டே வாங்க. இது என்னன்னு பார்க்குறப்போ உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். இது வந்து சந்தை, பல்லாவரம் சந்தை எல்லாரும் கேள்விப்பட்டிருக்கோம். நம்ம சென்னையில் இருக்கிறது. அதுதான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். இங்கே இல்லாத பொருளே இல்லைன்னு சொல்லலாம். ஏ டு Z எல்லாமே பழைய பொருள்லேருந்து புதுசு வரைக்கும் எல்லாமே உண்டு. என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். நான் ஓரளவு கவர் பண்ணியிருக்கேன். வாங்க என்னென்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். பாருங்க, இது வந்து என்னை போஸ் கொடுக்க சொல்லி எடுத்துக்க சொன்னார் அவரு. சரின்னு ஒரு போஸ் கொடுத்தாரு. என்ன பார்த்தீங்களா, ரெடிமேட் சுடிதாரு. எது எடுத்தாலும் ₹100. பாருங்க, பிளாஸ்டிக் மாலைகள், ஃப்ளவர் வாஸு எல்லாம் இந்த குருவிக்காரங்க வச்சு விற்றுட்ருக்காங்க. அடுத்து மளிகை பொருட்கள் பாருங்கள், மிளகாய், தனியா, பூண்டு, புளி அந்த மாதிரி ஐட்டம்லாம் இருக்குது. சீப்பாக தான் இருக்குது எல்லாமே. 1½ கிலோ ₹100, 2 கிலோ ₹100 பூண்டு அந்த மாதிரிலாம் விற்றுட்ருக்காங்க. துப்பட்டா பாருங்கள், ₹50. இது பாருங்கள், சுத்தியல், அலுமினிய சாமான், ஸ்க்ரூ ட்ரைவரு இந்த மாதிரி எல்லாமே இது புதுசாக தான் இருந்தது. அந்த பொருளெல்லாம் ஒரு முறை இந்த மாதிரி நீங்களும் பல்லாவரம் சந்தையை போய் பாருங்கள். இது பல்லாவரம் சந்தையில் தான் இதெல்லாம் காமிச்சிட்ருக்கிறது. ஈவினிங் டைமு. இங்கே பாருங்கள், பச்சை முந்திரி, அப்புறம் அயன் பாத்திரங்க, தோசை தவா, கடாயி, பூரி மணை, அதுக்கப்புறம் கத்தி, எல்லா அயன் பாத்திரங்க. அப்புறம் பெட்ஷீட்டு பார்த்திங்கன்னா 2 ₹150. செப்பல்ஸு, ஷூஸு, இதுவும் அந்த மாதிரி ஸ்க்ரூ ட்ரைவர், கத்தி அந்த மாதிரி பொருளெல்லாம், கட்டிங் ஃபயர் அந்த மாதிரி ஐட்டங்க ஃபுல்லாகவே இருக்குது. இது வந்து ₹10. இதை எடுத்தாலும் பேக்கெட் பண்ணி மளிகை சாமான் வச்சுருக்காங்க. ஏ டு Z இருக்குங்க. இது பாருங்கள், பழைய பாத்திரம், கொஞ்சம் இந்த ஸ்டாண்டுங்க, பாத்திரம் ஸ்டாண்டு. அப்புறம் இது பார்த்திங்கன்னா ஃபுல்லாக ஆணிலேருந்து எல்லா பொருளும் ரிப்பேர் பண்ணுறது, சைக்கிள் வீலு எல்லாமே வச்சுருக்காங்க இதில். அடுத்து இது வந்து செல்ஃபோன்து, இது ஃபர்னிச்சர் ஐட்டம் இதெல்லாம். இது வந்து பெட்ஷீட் வந்து காட்டன் வந்து 2 ₹150 ஜோடின்னு. அப்புறம் துப்பட்டாங்க. இந்த பக்கம் வந்து கர்டன்ஸ் எல்லாம் இருக்குது. இது சுடிதார் பார்த்திங்கன்னா ₹200 வச்சுருக்காங்க, சிந்தட்டிக்கு. இது வந்து பழைய ஸ்டவ்ஸு. அதுக்கப்புறம் இது வந்து சாக்ஸுங்க, கூலிங் கிளாஸஸ்ஸு. நிறைய பேர் வாங்கிட்டு போகிறாங்க. இது சேமியான்னு சொன்னாங்க, மொறு சேமியா. வால் கிளாக்கு ₹150 இருக்குது உங்களுக்கு, வால் கிளாக்கு. இது டியோட்ரண்ட், பாடி ஸ்ப்ரே, துப்பட்டா. இது பார்த்திங்கன்னா ₹70 ஒரு பேக்கெட். ஸ்நாக்ஸ், பிஸ்கெட்லேருந்து ஸ்நாக்ஸ் வரைக்கும் எல்லாம் ஒரு பேக்கெட் ₹70 மாதிரி விற்கிறாங்க. இது வந்து ஆன்டிக் பொருளுங்க, பழைய பொருட்கள், மெட்டலு. இதெல்லாம் ஒரு ₹500 ₹24,000 வரைக்கும் கூட சொல்கிறாங்க அந்த ஐட்டங்கள்லாம். பழைய டைப்ரைட்டரு இதெல்லாம், இந்த ப்ராஸு, பித்தளை, அப்புறமா வந்து வேறு என்னென்ன மெட்டல்லாம், நல்ல மெட்டல், அலுமினியத்துலேருந்து எல்லாமே வச்சுருக்காங்க இங்கே. பழைய பித்தளை பாத்திரங்கள்லாம் இருக்குது, பழைய காலத்துது. இதெல்லாம் ஸ்டீல் பாத்திரங்க. நிறைய ரிப்பேர் பண்ணிக்கிறவங்கலாம் நிறைய அந்த பொருட்கள் வாங்கிட்டு போகிறாங்க. ஃபேனு, மிக்சி, கூலிங் கிளாஸ் பாருங்கள், ஃபுல்லாக ஒரு கடை, கலராக இருக்குது. இதெல்லாம் வாங்கிட்டு போய் நிறைய பேர் ரிப்பேர் பண்ணி யூஸ் பண்ணுறாங்க. எல்லாம் பழைய, இது வந்து புது பாத்திரம் தான், அயன் பாத்திரங்க எல்லாமே. சின்ன பசங்களுக்கு ட்ரெஸ்ஸஸ்ஸு, வின்டர் சீசன்து உல்லன் ட்ரெஸ்ஸு. இது வந்து ட்ரைபாடெல்லாம் இருக்குது. நானும் இங்கே ஒரு ட்ரைபாட் வாங்கினேன். ₹100 தான். 180 சொன்னாங்க, கடைசியில் ₹100 கொடுத்துட்டாங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா இங்கே ஃபுல்லாக ஃபர்னிச்சர் ஐட்டங்க, இந்த மர ஸ்டாண்டுங்க, முக்காலி இதெல்லாம் இருக்குது, வுட்டில் பண்ணது. அப்புறம் இதெல்லாம் எது எடுத்தாலும் ₹60. இன்னர் வேறு பிராண்டட் ஐட்டம்னு போட்டிருந்தாங்க. லேடிஸ்லேருந்து ஜென்ஸ் வரைக்கும் நிறைய பேர் வாங்கிட்டு இருந்தாங்க. இது ஒரு சோடா கடை, தண்ணி தாகத்துக்கு. இது பாருங்கள், ஆணி, சின்ன ஆணிலேருந்து ஸ்க்ரூலேருந்து
எல்லாமே ஜிம் ஐட்டம்லாம் இருக்குது, எக்ஸசைஸ் பண்ணுறது எல்லாமே, இந்த வெயிட்டு இது எல்லாமே இருக்குது. இது அலுமினியம் எந்த பொருள் எடுத்தாலும் 35 ரூபா. பிளாஸ்டிக்லேருந்து அலுமினியம், ஸ்டீலு, மரக்கரண்டி எல்லாமே எது எடுத்தாலும் 35 ரூபாய்க்கு போட்டிருக்காங்க. ரொம்ப சீப் இது. சில ஐட்டம்லாம் வாங்கலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எதிர்க்க ஒரு தாகம் தீக்கிறதுக்கு ஒரு சோடா கடை. அப்புறம் வாட்டர் கேனில் வைக்கிற மேலே ப்ரெஸ் பண்ணுற அந்த குழா. அப்புறம் சாப்பரு, வெஜிடபிள் கட்டரு, சாப்பரு இதெல்லாமே இருந்தது, நல்லா இருந்தது. வால் கிளாக்கு 150லேருந்து இருக்குது. பெல்ட்டு பாருங்கள், லெதர் பெல்ட்டு, அதுவுமே ரொம்ப நல்லா இருந்தது. அடுத்து நிறைய பேக் இருந்தது. இப்போ லக்கேஜ் போட்டு எடுத்துன்னு போகிற மாதிரி பெரிய பெரிய பேக். இது பாருங்கள், சுடிதார்லாம் 100 ரூபாய். இது எடுத்தாலும் சிந்தட்டிக் மெட்டீரியல். பாருங்கள், திரும்ப வந்துட்டார் இவர் போஸ் கொடுக்கறதுக்கு. அப்புறம் ஜென்ஸுது லுங்கி, காட்டன் லுங்கிங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா டவலு, காட்டன் டவலு எல்லாமே, டவலு இது போல் உள்ளது எல்லாம் காட்டன் ஐட்டம் தான். இதுவும் சுடிதார் தான் பாருங்கள். எது எடுத்தாலும் 100 ரூபான்னு விற்றுட்டு இருந்தாங்க. அப்புறம் ஃபர்னிச்சரில் டைனிங் டேபிள், கிளாஸ் டைனிங் டேபிள் பாருங்கள், நல்லாவே இருந்தது. ஒரு 3-4 செட்டு தான் நான் பார்த்தேன். மார்னிங் போயிருந்தால் நிறைய இருந்திருக்கும், எல்லாம் சேல் ஆகிருக்கு. சோஃபா செட்டு பாருங்கள், எல்லாமே நல்லா தான் இருந்து. பிளாஸ்டிக் சேரு, மர சோஃபாங்க, கட்டல், பீரோ, இதெல்லாம் பழைய பொருட்கள். இதெல்லாம் அதிகமாக என்னால் கவர் பண்ண முடியல, முடிஞ்ச அளவுக்கு நான் கவர் பண்ணியிருக்கேன். அப்புறம் வந்து கம்ப்யூட்டர் சேரு ஃபுல்லாக பாருங்கள், ஹேங்கர், மர ஹேங்கர் ஃபுல் கடை ஃபுல்லாக. அடுத்து இது வந்து முறுக்கு இடியாப்பம் எல்லாம் பிடிக்கிற மிஷின் பாருங்கள், சூப்பராக கை முறுக்கு சுற்றுறாரு பாருங்கள். இது பார்த்திங்கன்னா அந்த மிஷின் வந்து 70 ரூபான்னு விற்றுட்ருக்கார். 75 ருபீஸ் விற்கிறாரு. அழகாக பிழிஞ்சு வச்சுருக்காரு பாருங்கள், நல்லாயிருக்கு. நார்மல் அரிசி மாவு தான் யூஸ் பண்ணுறாரு. அடுத்து பார்த்திங்கன்னா இது ஃபுல்லாக கம்ப்யூட்டர் சேர், வீல் சேரு பாருங்கள், சோஃபாங்க, நிறைய வெரைட்டி சோஃபாஸ் இருந்தது. பின்னாடி பீரோ, இது பாருங்கள், ஏசி, ஸ்டெபிளைசரு, கம்ப்ரஸரு, ஏசி கம்ப்ரஸரு, பிளாஸ்டிக் சேருங்க, பழைய ஸ்டவ்வு, ஃப்ரிட்ஜு பாருங்கள், எல்லாமே நல்லா இருந்தது. அது வாஷிங் மிஷினுங்க, 6,900லேருந்து சொன்னாங்க. 600, 5,000 சாரி 5,000லேருந்து இருக்குது. அதில் இவ்வளோ தான் கவர் பண்ண முடிஞ்சுது. நீங்களும் ஒரு முறை இந்த பல்லாவரம் சந்தைக்கு விசிட் பண்ணுங்கள், ட்ரை பண்ணுங்கள், பார்கெயின் பண்ணி வாங்குங்க, பார்த்து வாங்குங்க. எல்லாமே பல்லாவரம் சந்தையை பற்றி தெரியாதவங்க பார்த்துக்கிட்டு நீங்கள் போய் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த விலாக் வந்து உங்களுக்கெல்லாம் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். இதே போல் நம்ம இன்னொரு நாள் இன்னொரு விலாகோட சந்திக்கலாம். நன்றி, வணக்கம், பாய்.